அது என்னன்னு தெரியல. ஆமாம் அது நோட்டியா ஊற்றுனது வந்து அது நல்லெண்ணெய். குடல் கிரேவி இப்போ ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம 4 கிலோ குடல் எடுத்துருக்கோம். இப்போ 4 கிலோ குடலுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு அளவு கரெக்டாக சொல்லணுன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது சின்ன சீரகம் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ என்னோடய அசிஸ்டண்ட் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவாப்புல. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 4 கிலோ குடல் கிரேவிக்கு வந்து பல்லாரி வெங்காயம் வந்து 6 எடுத்துருக்கோம். 6 இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அடிக்கணும். ஏய் கற்றுக்கிறியா இல்லையா? சீக்கிரம் வரியா இல்லையா? நீ கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு வேமா வாடா. அந்த டைம் போகிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாரும் அப்படியே போவாங்க. இப்போ எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாந்து வந்து நல்லா இதாகும், நல்லா வதங்கும்.
வீட்டிலே அரைச்சி எடுத்த குழம்பு மிளகாத்தூள் வந்து 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப எடுத்து போடுவா இதெல்லாம் அடி பிடிச்சிட்ருக்கலாம். இதை மட்டும் கிண்டி விட்டு கீழே மட்டும் சரி பண்ணிட்டேன். மசாலா தான் smoke.